ஜோ ஆஷ்வுட் மானர் என்ற பழைய வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தார். இது சாதாரண வீட்டுதான் இல்லையா என்று அவர் தனது மனதில் பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். வெளியில் காற்று வீசினாலும் உள்ளே பக்கத்தில் இருக்கும் அமைதியால் சற்றே பயமாக இருந்தது. கதவுகள் சற்றே கிறுக்க என்று ஒலித்தன. ஒவ்வொரு அடியுடனும் ஜோவின் இதயம் வேகமாக துடித்தது. திடீரென தடாம், கதவு பின்புறம் மூடப்பட்டது. யார் இருக்கீங்க? ஜோ பயத்துடன் கத்தினார். பதில் இல்லை. சுவர்களில் நிழல்கள் அசைந்தன. வீடு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தது போல. மீசல் காற்று ஜோவின் கழுத்தில் சுழுகியதும் அவர் உடனே திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை. ஆனால் மூலையில் ஒரு நிழல் இருந்தது போல. ஜோ மெதுவாக அதர்த்து நடக்கத் தொடங்கினார். மூச்சு சீறியது. பிறகு மெல்லிய குரல் கேட்டது, வெளியே போ. ஜோவின் முகம் பீதியுடன் பெரிதானது. விளக்குகள் திடீரென மின்னின. அருகிலே ஒரு வெண்முகம் தெரிந்தது. ஜோ அலறி கதவின் வழியே ஓடினார். அந்த குரல் மீண்டும், நீ வெகு தாமதமாகிவிட்டாய், திரை இருட்டாகிறது.